சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஃபிஷ் லவர்ஸாக இருந்தால் கேதர் ஆகிடுங்க. அப்படி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான். நம்ம சேனலில் ஏற்கனவே இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சில சேஞ்சஸோடு இன்றைக்கி திரும்பவும் இதை அப்லோட் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த பெரிய சைஸ் மீனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை மூடி லெமன், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் இது கூட எடுத்து வச்ச அரை மூடி எலுமிச்சை ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு சேர்த்துருக்கணும். நான் உப்பை மறந்துட்டேன். இப்போ உப்பை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலாவுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா பேஸ்ட்டை மீனோட 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மசாலா மீனில் நல்லா ஊறணும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சுடுங்க. அப்போ தான் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கரெக்டாக கிடச்சிடும். ஊறின மீன் எல்லாத்தையும் பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நான் பொரிச்சு எடுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ரிஃபைண்ட் ஆயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சீ ஃபுட் ரெசிபி மட்டும் இல்லாமல் நிறைய நான்வெஜ் ரெசிபி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மீன் எல்லாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. கேரளா போனோன்னா நான்வெஜ் ஹோட்டலில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் வந்திருக்க மாட்டீங்க. அதை வீட்டிலையே அதே டேஸ்ட்லேயே எப்படி கொண்டு வரலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே டேஸ்ட்டை நிச்சயமாக நம்மளும் வீட்டிலையே பண்ணிடலாம். 2 பக்கமும் வெந்த மீனை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மீன் எல்லாத்தையும் வாழை இலையில் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். 15 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2யும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 4 நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட மீனும் நிறையா இருந்ததுனால நான் வெங்காயம் தக்காளி அதிகமாகவே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 3/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதுதான் ஹைலைட்டு. செம்ம டேஸ்ட் இந்த மசாலாவுக்கு இது கொடுக்க போகுது. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி இது மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் கலந்து விடுங்க. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வாழை இலையை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இலை கிழியாமல் இருக்கும். இப்போது வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண மீனை வச்சு அதுக்கு மேலே திரும்பவும் அந்த மசாலாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே கருவேப்பிலை இல்லைன்னா மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வாழை இலையை நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வாழை இலையை நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வாழை நாரை வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இது போல் எல்லா மீனையும் வாழை இலையில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் பேனில் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து வாழை இலையில் ஃபோல்ட் பண்ண மீன் எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் வேகட்டும். மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தோம். மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு. இருந்தாலும் இந்த வாழை இலையில் வச்சதுக்கு பிறகு அந்த எண்ணெயில் 2 பக்கமும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட எசன்ஸ் எல்லாம் அந்த மீன் உள்ள இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 5 நிமிஷம் வெந்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு மீன் வறுவல் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. Thanks for watching.